மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரீங்க, ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் வேணுங்களா? ஆமாம், நிச்சயமா. அப்போ டிஸ்போசபிள் இன்கம் வேணும்ல? ஆமாம். அதான் நீங்கள் சொல்ல ஒத்துக்கிறேன். நான் என்ன ஒத்துக்கிறேன் கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ரொம்ப பெரிய வசதியை பண்ணி கொடுக்குது. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. எக்கனாமிக்ஸ் எஃபெக்ட் அதில் தான் சிக்கல் வருது. இப்படி ஒரு ஃபோன் வேணும், இந்த ஃபோனுக்குள்ள ஒரு கேமரா வேணும், இதுலேயே நான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கல. டெக்னாலஜி தான் நமக்கு புஷ் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ அது வசதியாக பயன்படுத்துகிறோம். யாராவது பயந்துக்கிறோமா? உலகம் வந்து சஸ்டெயின் ஆகும். எனி டெக்னாலஜி வந்தாலும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது கொஞ்ச நாள் நீங்கள் சொன்ன மாதிரி கற்றுட்டு பாக்குறாங்க. பட் they'll get adapted. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். AI is going to create lot of job. இதை இந்தியாவுக்கு மட்டும் சிந்திக்காம இதை உலக அளவில் யங்ஸ்டர்ஸ் ஆர் த நெக்ஸ்ட் பிக் கேபிட்டல் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிளியர்லி சேம். இது வருது ஃபியூச்சரிஸ்டிக், அதை வந்து அப் டு டேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க 11% ஆஃப் த டாப் நாச் கம்பெனி சிஇஓஸ் ஆர் இந்தியன். அதில் 30% நம்ம தமிழர்கள். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு வரைக்கு தாழ மாட்டேன், என்னையும் தாழ்த்தக்கூடாது. அவ்வளோதான். ஒரு 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் இந்த சேஞ்ச் வந்ததுனாக்கா அதை கோப் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்காது. ஆனால் இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த சேஞ்சினுடைய பேஸ், அதுதான் பயமாக இருக்குது. என்ன பயமாக இருக்குது ஒன்றும் நான் இங்கே நடக்கிறதே சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவன் வந்து ஆப் பேஸ்டாக வந்து நீங்கள் வந்து ஹெயில் பண்ணலாம் டாக்ஸியை அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு டிஸ்கிரிப்ஷன். அப்போ என்ன ஓனர்ஷிப்லாம் ரொம்ப பெரிய வேலை இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது ஸ்டாண்டில் நிற்கிற டாக்ஸி நம்புறது அப்படிங்கிறதுலாம், ஸ்டாண்டில் நிற்கிற ஆட்டோ இல்லாமலாம் போச்சு. அது ரைட்டு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணான்னாக்கா, அதை வந்து ஒருத்தர் சென்ட்ரலாக கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற ஆரம்பிச்சான் பாருங்க. ஆமாம், அவன் பண்ணோன்னா அது அடுத்ததுக்கு மாச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பைக் டாக்ஸின்னு ஒன்று விட்டான். இப்போ அதெல்லாம் எவனும் ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. இப்போ எல்லாம் இது குயிக்காக, ஏன்னா ரோட்டில் இருக்கிற அந்த கன்ஜெஷன் இருக்குல்ல, அதில் காரில் உட்காந்துட்டு எவ்வளோ நேரம்டா போகிறது, சரி பைக்கில் ஏறோம்னா குயிக்காக போயிடலான்னு சொல்லிட்டு இப்போ அது வந்தோன்னே இதெல்லாம் என்ன பண்ணுறது, அவனுக்குலாம் ஓட்டலைங்கிறான். அது எப்படியுமே அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குல்ல, மாறிக்கிட்டு இருக்குதுங்க. ஒன்று எந்த ஒரு நேற்று கான்ஃபரன்ஸில் எலிமெண்ட் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிறோம். நான் எலிமெண்ட் சிங்கப்பூருடைய தலைவராக இருக்கிறேன். எலிமெண்ட்ங்கிறது உலக அளவிய தமிழ் வணிகர்களை ஒன்றிணைக்கிற ஒரு அமைப்பு. அதோட சிங்கப்பூர் தலைவர். அது மட்டும் இல்லாமல் அதோட ஐடி டிவிஷனுக்கு ஃபாதர் ஜெகதீஸ்வர் அவர்கள் என்ன பொறுப்பாக நியமிச்சிருக்காங்க. அந்த வகையினால தான் கணேச ராதாகிருஷ்ணனோட பழக்கமே. சரி. இப்போ இந்த கான்ஃபரன்ஸில் வந்தவங்களுக்கு இதே கேள்வி தான். இந்த தடவை இந்த கான்ஃபரன்ஸ் 3 நாள் நடந்துச்சு ஐடிசி கிராண்ட்ஷோரால். அதில் எங்களுக்கு ஃபாதர் கொடுத்த தலைப்பே ஏஐ தான். எல்லாத்துக்குமே இதே கேள்வி தான். ஏஐ வந்தால் என்னத்தை காலி பண்ணும், வேலை போயிடுமா? அதாவது ஃபாதர் ஜெகத்கர் அவங்களே சொல்லுவாங்க, ரொபாட்டிக்ஸ் வந்தால் ப்ளூ காலர் ஜாப்ஸ்லாம் போயிடும், ஏன்னா அது வேலையெல்லாம் செஞ்சிடும். அதே மாதிரி ஏஐ வந்துச்சுன்னா ஒயிட் காலர் ஜாப்ஸ் போயிடும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மேலடியாக. ஆனால் அடிப்படையில் அது உண்மையா அப்படிங்கிறது பார்த்தா இது வரைக்கும் இது மாதிரி எத்தனை மாற்றங்கள் வந்துச்சு. எந்த மாற்றமும் மனுஷனை ஒன்றும் பண்ணலாம். அது என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, நீங்கள் சொன்ன அந்த ஊபர் எக்ஸாம்பிளே வச்சுக்கோம். அது வந்து தேவையில்லாத விஷயத்தை நமக்கு தருதான். நீங்கள் ஒரு டாக்ஸியை இப்படி அந்த ஃபோனில் தட்டிட்டு யார்ட்டையும் பேசாமல் உங்களுக்கு ஒரு வருதுங்கிறது உங்களுக்கான வசதி. அவங்க எந்த டெக்னாலஜியாக இருந்தாலும் மக்களுக்கான வசதியை கொடுத்து தான் அதை பயன்படுத்த போகிறோம். அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா மக்களுக்கு வசதி தான் பண்ணி கொடுக்குது, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. மக்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குது. ஆனால் அது தொழிலாக ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இப்போ குதிரை வண்டி வச்சுருக்கான்னு வச்சுங்க, வாடகை சத்த வண்டி ஓட்டிட்டு இருந்தான்னு வச்சுங்களேன், இல்லையா? அவங்க இது என்னங்கிறது தான் பிரச்சனை. இப்போ அப்படித்தாங்க நம்ம தள்ளு வண்டி. இப்போ நீங்கள் கை மிக்ஸாக இருந்துச்சு கலைஞர். இப்போ நான் வந்து பிளானிங் கமிஷன் வச்சேன் இருக்கும்போது எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது நாங்கள் வந்து இத்தனை இப்போ கணேஷ் சொன்ன மாதிரி வந்து நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நம்ம இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் போய் அவர் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் வேறு, அதுக்கு தான் மினிஸ்ட்ரி. அவர் போய் பணம்லாம் கொண்டு வராரு, தொழில் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னா எவ்வளோ பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேணுங்கிறதான் கண்ணில் வச்சு ஒரு ரூபாய்க்கு 2 பேர் வேலை கொடுக்கலாம், அவங்களுடைய ரூல். அப்போது அந்த எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப சுருங்கி போச்சு. அது மாதிரி இருக்கும்பொழுது ரெண்டாவது வந்து அதில் இருக்கக்கூடிய குவாலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட்டுடைய குவாலிட்டி இருக்குல்ல, அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு இது தானே. இப்போ இன்றைக்கி வந்துருக்கிற டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ இன்ஃப்ளேஷனுக்கு வேஜஸ் வந்து ரைஸ் ஆகலை, ஸ்டாக்னேஷன் இருக்குது. மேக்ரோ லெவலில் அது மாதிரி வேஜஸ் ரைஸ் ஆகாமல் ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மார்க்கெட் என்ன ஆகுங்க, மார்க்கெட் வேணும்ல. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரீங்க, ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் வேணும்ல. நிச்சயமாக. அப்போ டிஸ்போசபிள் இன்கம் வேணும்ல. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து சாப்பிட்டுட்டே இருக்குன்னு வச்சுங்க, டிஸ்போசபிள் இன்கம் என்ன ஆகும்? அதில் இது வந்து ஆட் பண்ணுது இந்த டிஸ்ரப்ஷன். அதாவது நீங்கள் சொல்ல ஒத்துக்கிறேன். நான் என்ன ஒத்துக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு ரொம்ப பெரிய வசதியை பண்ணி கொடுக்குது. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல வரல.
அது வந்து when it cuts into the economics of it, அதில் தான் சிக்கல் வருது. உண்மைதான். இப்போ இந்த ஃபோன் கண்டுபிடிச்சப்போ யாருமே நான் என்னோடய டெக்னாலஜியில் பேசும்போது சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த இப்படி ஒரு ஃபோன் வேணும், இந்த ஃபோனுக்குள்ளே ஒரு கேமரா வேணும், இதுலேயே நான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கல. டெக்னாலஜி தான் நமக்கு புஷ் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ அதை வசதியாக பயன்படுத்துகிறோம். யாராவது பயந்துக்கிறோமா? ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த டெக்னாலஜி கொடுக்குற எல்லா வசதிகளும் மனிதன் பயன்படுத்த கற்றுக்கொள்வான் நிச்சயமாக. ஏஐயும் அப்படி தான் வரும். இப்போ நீங்கள் முன்னாடி மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு யூஸ் பண்ணோம், எக்ஸல்னு யூஸ் பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் போனால் இப்போ ஜிபிடி டூல் தான் மாறுதே தவிர நீங்கள் செய்ய போகிற வேலை ஒன்று தான் எளிமையாகுது. இப்போ இதுவே இன்னொரு வகையிலையும் பாருங்களேன், மனித வேலை உழைப்புங்கிறது முன்னாடிலாம் சனி ஞாயிறுலாம் வேலை 10 நாட்கள் உண்டு. சிங்கப்பூர்லேயே எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் லீ சியன் லூங் வந்த உடனே அவர் பண்ண வேலை 6 நாள் வேலையை 5 நாள் வேலையாக மாற்றினார். மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போது அப்போ 6 நாள் வேலை செஞ்சப்போ யாரும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல, இருந்தாலும் வசதியாக இருந்துச்சு. அப்போ 6 நாள் உழைத்து கொண்டு அந்த உழைப்பை குறைச்சோன்னே அவங்க வேறு குடும்பத்தோட செலவு பண்ணுறதுக்கு நேரம் செலவு பண்ணுறாங்க. இது மாதிரி இந்த டெக்னாலஜியும் அது ஏன் அதை பண்ண முடிஞ்சதுன்னா அதுவும் டெக்னாலஜி தான் காரணம். மக்கள் செய்கிற வேலையை 1 நாள் வேலையை குறைச்சிருக்கு. இப்போ என்ன எதிர்பார்க்குறோன்னா, நம்ம முன்னாடி 8 நாள் வேலை திட்டத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி போராடிச்சு இல்லைங்களா? இப்போ நீங்கள் போராடவே வேண்டாம், உங்களுக்கு அதுக்கான சுதந்திரத்தை தருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தொழில்நுட்பம் மனிதனுக்கான சுதந்திரத்தை வழங்குதுங்கிற பார்வையை மாற்றிக்கிட்டால் அதை ஏற்றுக்க முடியும். இல்லை, அதை ஏற்றுக்கலாம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து செய்யணும்னு நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஹென்ரி ஃபோர்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் 8 hours per day கொண்டு வராரு. அது மட்டும் இல்லை, என்ன பண்ணார் தெரியுமா, வேஜஸ் டபுள் இட். வேஜஸ் என்ன பண்ணார், டபுள் பண்ணார். அதுதான் வந்து அந்த யூஎஸ்னுடைய பெரிய மிடில் கிளாஸ் வந்தது இல்லை, அதுதான் ஃபோர்டு அவ்வளோ பெருசு பண்ணணும். எல்லாரும் அதை மிமிக் பண்ணாங்க. பண்ணும்போது தான் அவங்களால வந்து என்ன செய்ய முடிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அமெரிக்கன் ட்ரீம் இருக்குல்ல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எல்லாருக்கும் வந்து டீசெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் நம்மளால் நடத்த முடியும். எல்லார் வீட்லேயும் வந்து ஃபோன் வச்சுக்கலாம், எல்லார் வீட்லேயும் டெலிவிஷன் வச்சுக்கலாம், எல்லாரும் கார் வச்சுக்கலாங்கிற சூழ்நிலைக்கு வந்து பணம் வேணும்ல. அதுக்கு வந்து அந்த வேஜஸை காம்பன்சேஷன் கொடுக்குறது அந்த மாதிரி கொடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன். நமக்கு அது மாதிரி இல்லை. ஆனால் இப்போ எப்படி ஆயிருக்குனாக்கா, உலகம் ஃபுல்லாகவே சிஇஓ லெவலில் இருக்கிறவங்களுடைய சம்பளத்தையும் கீழே வேலை செய்யலாம் பார்த்தீங்கன்னா அதே கம்பெனியில் அவனுக்கு இருக்கிற அந்த கேப் இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 30 times இருக்கும் முன்னாடிலாம். இப்போல்லாம் 30 times-ஆ இருக்கு, 30,000 times இல்லை 3 crore times ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, நான் வந்து தனிப்பட்ட லைஃப் அவங்களுக்கு பாதிக்கிறது மட்டும் சொல்ல, பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்தியா மாதிரி நம்மள மாதிரி இருக்கிற ஆட்களுக்குலாம் புவர் கண்ட்ரிலேருந்து மிடில் இன்கம் கண்ட்ரிக்கு வரோன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பெருசு இல்லை. $15,000 தாண்டிட்டிங்கனாக்கா இப்போ இதுக்கு வந்துடலாம், இதுக்கு மிடில். ஆனால் அதில் ஒரு இந்த மாதிரி போய் இதில் மாட்டிக்கிட்டோம்னாக்கா அதுதான் ட்ராப். இப்போ அந்த யூஎஸ்க்கு போன இடத்துக்கு நம்மளால் போக முடியுமா, சிங்கப்பூர் போன இடத்துக்கு நம்மளால் போக முடியுமாங்கிற கேள்வி இருக்குல்ல, அது இதில் தான் பதில் இருக்குது அதுக்கு. ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் பற்றி ரொம்ப எனக்கு ஒரு கருத்து ஐயா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏஐ வந்து எல்லாரும் புதுசாக பேசுகிறாங்க. ஆனால் ஏஐ வந்து இந்த கடந்த 40 வருஷமாக இருந்திருக்கு. இப்போ தான் அது வந்து உருவெடுத்து மக்களுக்கு தெரிகிற லெவலுக்கு வந்திருக்கு. நம்ம ஆறுமுகம் சார் வந்து 1989 ஏஐயில் PhD வாங்கியிருக்காரு கனடாவில். ஸோ ஏஐ இஸ் தேர். இப்போ ஏஐ இன்றைக்கும் இருக்குது. நீங்கள் கூகுள் எடுத்துக்கினாலும் அமேசானில் போய் ஒரு ஷாப்பிங் பண்ணாலும் இம்மீடியட்டாக அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. என்னுடைய கருத்து, வேலை வாய்ப்புகள் இப்போ நாங்கள் படிச்சுட்டு வந்த காலத்தில் எனக்கு யாருமே இங்கே வேலை கொடுக்கக்கூடிய முடியல, இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்போ அதனால தான் நாங்கள் வெளியில் போனோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 2 விஷயம், ஒன்று குளோபலைசேஷன், இன்னொன்று இந்த ஏஐ இந்த டெக்னாலஜியால் ஒரு பர்சன் வந்து படிச்சுட்டு வெளியில் வரும்போது ஈ கேன் டைரக்ட்லி கனெக்ட் எனிதிங். அவனுடைய ஸ்டார்ட் அப் ஐடியா வச்சுட்டு ஈ கேன் கோ அண்ட் செல் இட் இன் டு எனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் மணி கேன் கம் த்ரூ இந்த குளோபலைசேஷன் மெத்தடில் இட் கேன் கம் டு ஹெம். இப்போ வந்து முன்ன வந்து ஒரு சூழ்நிலையில் நம்ம படிச்சுட்டு அந்த ஒரு சின்ன ஊரில் இருந்தால் அந்த சின்ன ஊரில் இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு இதுவோ அரசு வேலை எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஸோ தேவர் டிபெண்ட். இன்றைக்கி அந்த டிபெண்டன்சி உடஞ்சிருக்கு இந்த டெக்னாலஜியாலையும். இப்போ இதே டெக்னாலஜி நாங்கள் படிச்சுட்டு வெளியில் வந்த காலத்தில் இருந்திருந்தால் நாங்களாம் வெளியிலேயே போயிருக்க மாட்டோம், நாங்கள் இங்கே இருந்திருப்போன்றது என்னுடைய லிட்டில் பிட் ஆஃப் மைண்டு. இப்போ நீங்கள் அதை சொல்கிறீங்க, யூஎஸில் வந்து எம்எஸ் படிக்கிறதுக்கும் PhD படிக்கிறதுக்கும் இந்தியாவிலேருந்து போயிருக்கிற ஆட்கள் மட்டும் 3 லட்சம் பேர் வருஷத்துக்கு. கரெக்ட். ஆனால் எவனா திரும்பி வருவாங்கிறீங்களா? வரமாட்டாங்க. இல்லை, என்னை பொறுத்தளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இருக்கிற பசங்களுக்கு படிச்சுட்டு வரும்போது இங்கேயும் சரி வெளிநாட்டிலையும் சரி, இப்போ இந்த பெரிய லேபிள்டு கம்பெனி வி கால் இட் லோகோஸ்,
இந்த ஜேபி மார்கன் சேஸோ கோல்ட்மேன் சாக்ஸ் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஆர் ஆப்பிள் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து ஹியூமன் கேபிட்டல் நம்ம முன்ன பேசுன மாதிரி இந்தியா தான் ஹியூமன் கேபிட்டல். அந்த ஹியூமன் கேபிட்டல் இங்கே தான் வந்து சக் பண்ணுறாங்க, இங்கேயே ஆஃபீஸ் வச்சு நிகழ்த்தும் போது. ஸோ இந்த வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு இந்தியாவுக்குன்றது தான் நான் சொல்கிறது. இன்ஃபேக்ட் அமெரிக்காவில் வேலை இல்லை இன்னைக்கு. இல்லை இப்போ முன்னாடி வந்து வெறும் பேக் ஆஃபீஸ் வேலைகள் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ இல்லை, R&D இங்கே பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. குளோபல் கேபிலிட்டி சென்டர்ஸ்லாம் பெங்களூரில், பூனாவில், ஹைதராபாத்தில். இப்போ நாங்களும் வந்து இப்போது 2-3 நல்ல வளர்ச்சிங்க. அது R&D இங்கே வரது ரொம்ப நல்ல வளர்ச்சி. நீங்கள் பேசும்போது ஒன்று தொழில்நுட்பத்தை பேசுனீங்க. நமக்கே தெரியாமல் கோவிட் எவ்வளோ பெரிய நம்ம ஒரு பெரிய வெள்ளத்தை கொண்டு வந்து விட்டுருக்கு தெரியுங்களா? இப்போ நான் கேட்குறேன், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் ஜூமில் ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்துக்கும் பயிற்சி வச்சுனா எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்? யாராவது எடுத்து ஜூம் மீட்டிங் பண்ணுவாங்களா? கோவிட் வந்துச்சு, இப்போ எல்லாரும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண முடியும். இது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தல எவ்வளோ பெரிய துரிதம். இது மட்டும் இல்லை, காமர்ஸுன்ற ஒரு துறை தள்ளாடி நடந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ கோவிட் வந்த பின்னாடி காமர்ஸ் வந்து ஃப்ளட்டிங், எல்லாரும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நம்பகத்தன்மை இல்லாமல் இருந்தது. ஸோ இயற்கையும் இதுக்கெல்லாம் வழி பண்ணுது, நமக்கு எடுத்துக்க முடியுது. இதே நேரத்தில் அந்த தொழில்நுட்பம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? அதாவது நமக்கு ஒரு இடர்பாடு வந்துடும், வேலை போயிடும், பயந்துக்கிட்டு தொழில்நுட்பத்தை கை எடுக்காமல் இருக்க முடியாது. அறிவு வளர்ச்சி அப்படி தானேங்க. இல்லை, விழுப்புரத்துலேருந்து ஒரு லேடி வந்து பானைத்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு யூஎஸ் பர்சன் வந்து இங்கே வந்து அவங்க செய்கிற பார்த்து அவங்களுக்காக 2 பானையை வாங்கிட்டு போகும்போது இது வந்து அவங்களுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த காமர்ஸ் முறையில் அவங்களுக்கு அமேசான் யூஎஸை ஓப்பன் பண்ணோடனே இன்றைக்கி வந்து அவங்க வந்து 2 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் ஈட்டுறாங்க. ஓஹோ, அதால் வந்து உலகம் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏஐயில் வந்து ஒரு இதுவும் சொல்கிறாங்க பேப்பரும், இந்தியா இஸ் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு வித் ஏஐ. அதனால் அதுக்கு நிறைய முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் வந்து என்ன சொல்கிறது, இந்த பீப்புள் இம்மீடியட்லி ஏஐ உடைய ரிஸ்கில் எத்திக்ஸ் எப்படி இருக்குது, டைவர்சிட்டி. இப்போ நான் வந்து குவாண்டம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கன்சார்ட்டியமில் இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பீப்புள் ஆர் ரைட்டிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது எப்படி ஆளணும், ஏன்னா வந்து பயஸ்டாக இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து இப்போது அந்த தளம் வந்துட்டு இருக்குது. இது மேலும் மேலும் இட்ஸ் கோயிங் டு கெட் பெட்டர். இது வரும்போது இங்கே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். முன்னெல்லாம் ஒரு டாலர் சம்பாதிக்கிறதுன்றது, நாங்களாம் போகும்போது அந்த அமெக்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாங்குறதுன்றது அவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம். இன்றைக்கி எதுவும் வாங்க தெரியல, ஒரு கார்டு எடுத்துகிட்டு உலகத்தில் எங்கே போனாலும் ஸ்வைப் பண்ணிவிட்டு இட் கேன் கெட் கன்வெர்டட். அதே சமயத்தில் இன்றைக்கி எந்த ஒரு சின்ன நீங்கள் சொல்கிற அந்த மிடில் கிளாஸ் ஆர் ஈவன் லோவர் மிடில் கிளாஸ் ஒரு வீட்டில் ஒரு இன்டர்நெட் வச்சுட்டு யூ கேன் டூ சம்திங் ராக்கிங் திங் அண்ட் டாலர்லேயும் earn பண்ணலாம், எனி கரன்சிலையும் earn பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எக்கானமிஸ்ட், உங்களுக்கு தெரியாத இது இல்லை, நீங்கள் சொல்லணும்ல. நீங்கள் சொல்கிறீங்கன்னா உள்ளூரில் இருக்கவங்க சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்பகத்தன்மை குறைவாக இருக்கும் அதுக்கு. இல்லை இந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அகைன் பயன்படுத்திக்க அவங்கவுங்களுடைய இது தான். ஏன்னா வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் வந்து உலகம் வந்து சஸ்டெயின் ஆகும். எனி டெக்னாலஜி வந்தாலும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது கொஞ்ச நாள் நீங்கள் சொன்ன மாதிரி கற்றுட்டு இருப்பாங்கன்றாங்க. பட் they will get adapted. இன்றைக்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஐ வந்து நம்ம பிரிக்க முடியாது. அது வந்து 100% இட் இஸ் கோயிங் டு பி தேர் வித் அஸ். இட்ஸ் த எனேபிளர். சரி, இப்போது நம்ம வந்து இப்போ இந்த ஷோ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் 2 பேரும் என்ன ஒரு இது சொல்லுவீங்க? ஏன்னா இப்போது அடுத்தது நாங்கள் என்ன ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது, நாங்கள் என்ன தயாராகணும் எங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, அப்புறம் நான் சார்ட்ட கேட்குறேன். சரிங்க, நான் ஒரு சின்ன திட்டம் முன்னெடுப்பாக இருக்கலாம், நீங்கள் திட்ட கமிஷன் இருக்குது, இருந்தாலும் இது நீண்ட கால பயனுள்ள ஒரு திட்டமாக இருக்கும். நான் சிங்கப்பூரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சிங்கப்பூரில் அங்கே பிறக்கிற ஒவ்வொரு ஆண் குழந்தையும் 2 வருடம் கல்லூரிக்கு செல்வதற்கு முன்னாடி 2 வருடம் இராணுவ பயிற்சி கட்டாயம் செய்யணும். அப்படின்னா அங்கே இருக்கிற வாழ்கிற எல்லாருமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி மிலிட்ரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு வர்றாங்க. இதை நல்லா யோசிச்சு பாருங்களேன். முன்னாடிலாம் சண்டை போடுறதுக்காக இராணுவத்தில் போய் போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இராணுவ வீரர் வந்து வேலை பார்க்குறாருன்னா, இப்போ வேலை இடமே அந்த போர் சூழலில் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? சிங்கப்பூரினுடைய ஹியூமன் கேபிட்டல் நீங்கள் பர் கேபிட்டா ஜிடிபி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 1965 இருந்ததுக்கு இப்போ $85,000. இதனுடைய வளர்ச்சி வந்து கிட்டத்தட்ட 170 மடங்கு. இது உலகத்திலே எங்கேயுமே நடக்காத வளர்ச்சி அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம்
எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மிலிட்ரி ட்ரைனிங்காக இருக்கலாமோ, இப்போ நீங்கள் மினிஸ்டராக இருக்கட்டும், இல்லை ஒரு அதிகாரியாக அரசு அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனியில் வேலை எல்லாருமே மிலிட்ரி ட்ரெயின். மிலிட்ரியிலேயே கிரேட்லாம் பண்ணிடுவாங்க. இவர் எவ்வளோ திறமையாக வேலை பார்க்குறாருன்னா கண்டுபிடிச்சி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு போர் வீரர்கள் வேலை துறையில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த முன்னேற்றம் இதனால் சாத்தியமாச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். இதை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுடைய அந்த ஆற்றலுங்கிற ஐடி டிவிஷன் ஆஃப் ரைஸில் அண்ணெல்லாம் அட்வைசராக இருக்காங்க. அதில் நாங்கள் பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணி என்ன செய்யலாம் தமிழ்நாட்டுக்கு, என்ன 2 விஷயம் ஒன்று சொன்னால் என்ன சொல்லலாம். இன்னும் ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட 1 வருஷமாகவே ஒவ்வொரு வாரமும் அமெரிக்கா, கனடா, இந்தியா, சிங்கப்பூர் எல்லாருமே ஆன்லைனில் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ என்ன முடிவாச்சு, என்ன பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணலாமா, ட்ரைனிங் கொடுக்கலாமா, எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாமே இருக்குது. அதில் அவங்கவுங்க பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் அதீத வளர்ச்சி வரணும்னா ஒரே வழி உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கம்பெனியும் ஒரு முதலீட்டுக்கு அதிகபட்ச வளர்ச்சி, அதிகபட்ச வருமானம் எதில் வரும்னா ஸ்டார்ட் அப்பில் தான் வரும். நீங்கள் ஒரு சேவை செஞ்சால் அதுக்கு ஒரு வருமானம் வருதுன்னா அது பெருசாக வளர முடியாது. உங்களுக்கு எத்தனை பேர் ஆள் இருக்கீங்களோ அவ்வளோ வச்சு தான் வேலை வாங்க முடியும். ஆனால் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் விற்றுட்டீங்கன்னா, ஒரு டிவி எப்படி விற்றீங்கன்னா எல்லா சேனலும் மாறுதோ அது மாதிரி உங்கள் மென்பொருள் நீங்கள் உருவாக்கி விற்றுட்டிங்கன்னா, அல்ல எந்த பொருளாக இருந்தாலும் விற்றுட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை வச்சு எந்த ஊரில் வேணால் வைக்கலாம். ராமராஜ் காட்டன் பிராண்டிங் இருக்குது, பிராண்டிங் ப்ராடக்டைசிங், இது ஒரு ஐடியா. இது இல்லாமல் 2 எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, உதாரணத்துக்கு ரிசர்ச்சுக்கு யார் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, யூனிகார்ன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சில கண்ட்ரிகள்லாம் பார்த்தோம். இப்போ வந்து 1 மில்லியன் பீப்புள், 10 லட்சம் பேருக்கு அமெரிக்காவில் 4300 பேர் ரிசர்ச்சராக இருக்காங்க. இதுவே ஜப்பானில் 1000 சொச்சம் இருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 200 சொச்சம் தான் இருக்கிறாங்க. இது வந்து பெரிய ரிசர்ச் ஃபீல்டில் நம்ம லேக்காக இருக்கிறோம். யூனிகார்னுங்கிறது ஸ்டார்ட் அப்பில் இருந்து 1 பில்லியன் ரெவன்யூ வர கம்பெனி. இந்த நம்பர் அமெரிக்காவில் இருக்கிறதுக்கும் இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் வெறும் 200 சொச்சம் தான், இதே அமெரிக்காவில் மல்டிபிள் டைம்ஸ் இருக்காங்க. இது எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கல்வியில் எல்லாருமே படிச்சுட்டு இன்னொருத்தர் வேலைக்கு போகணும் இப்படி தான் சொல்லுதே தவிர, நீங்கள் அமெரிக்காவில் 2-3 வருஷத்துலேயே ட்ராப் அவுட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். அப்போ அவனுக்கு அந்த எங்கேருந்து வந்துச்சு ஸ்டார்ட் அப் ஐடியாவும் அந்த தீவிரம் எங்கே வந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னா 2 விஷயம் தேவை. ஒன்று வந்து இனோவேஷன் வரணும், என்டர்பிரினர்ஷிப் வரணும், அதாவது கம்பெனியை தொடங்கி எப்படி நடத்தணும் தைரியம் வேணும், ஒரு தொழில் தொடங்குறதுக்கான பயிற்சி வேணும். 2வது புத்தாக்க முறையில் சிந்திச்சு, எதை சிந்திச்சாலும் அது உலக அளவில் சிந்திக்கணும். பல்வேறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு பயன் தருகிற ஒரு சிந்தனையை நீங்கள் விளைவிக்கணும். இப்படி ஒரு இது 2 தான் மிச்சம். இது 2 இருந்துச்சுன்னா சிலிக்கான் வேலி நம்ம சொல்கிறோம், சிலிக்கான் வேலி ஆஃப் இந்தியா ஷுட் பி இந்தியா, தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி வரணும், 2 விஷயம் நம்ம நிச்சயம் செஞ்சானுங்க. நீங்கள் திட்ட கமிஷன் இருக்கீங்க, பார்க்குறவங்களாம் இருப்பாங்க. நம்ம பள்ளிக்கூட கமிஷன் விட்டுருவோம். அதெல்லாம் யார் செய்யணும்னாக்க யார் தன்முனைப்பாக செய்ய வேண்டிய வேலை, மேலும் நாங்கள் சொல்லி கொடுத்து வர்றதில்லை. இருந்தாலும் இது அரசாங்கம் செஞ்சாலும் சரி, தனியார் செஞ்சாலும் சரி, விளைவு தமிழ்நாட்டு மக்களுக்கு வருங்கிற ஒரு நல்ல நம்பிக்கையில் இது என்னோட சார்பு மட்டும் இல்லை, எங்களுடைய ஆற்றல் அமைப்பு, அதாவது எழுமினோட தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் மிஷன் இருக்குது. சிவராஜா தான் பார்த்து தான் இப்போ இந்த வருஷம் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்தியாவிலே பெஸ்ட்டு இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர்ஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறோம். நான் என்னன்னாக்கா இந்த ஒரு காலேஜில் படிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு மிரட்சியாக இருக்கும்ல, அதுக்காக கேட்டேன் உங்கள்கிட்ட. அதுக்கு என்ன சொல்கிறேன்னு அதான் சொல்கிறேன். நம்ம சைடில் நம்ம ஸ்டார்ட் அப் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்கோம், அப்படி இல்லை, இது கல்வியாகவே கொடுக்கணுங்கிறதா என்னோடய பாயிண்ட். நீங்கள் இனோவேஷனுக்கு ஏதாவது ஒரு காலேஜில் இனோவேஷன் டிகிரி இருக்கா, ஏதாவது ஒரு காலேஜில் என்டர்பிரினர்ஷிப் எம்பிஏ படிக்கிறோம், எம்பிஏ படிச்சுட்டு வேலைக்கு தான் மேனேஜராக போகிறோம் தவிர, படித்து முடிச்சோன்னா தொழில் தொடங்குறதுக்கு யாராவது ஒரு படிப்பு சொல்லித்தரமா இல்லை. உதாரணத்துக்கு எங்களோட திட்டம், அந்த ரைஸ் அமைப்போட திட்டம், நாங்கள் இதை வந்து ஐடி மினிஸ்டர் மனோஜ் தங்கராஜ் அவர்கள் முன்னாடி இதை பேசும்பொழுது, ஆனால் அது என்னன்னா, நீங்கள் ஒரு கல்வி நிறுவனம் தனியாக புத்தாக்க சிந்தனைக்காகவே ஒரு கல்வி நிறுவனம், அது நீங்கள் படித்தா 2 வருஷம் கழித்து நீங்கள் இனோவேஷனில் டாப்பாக இருக்கணும். புது தொழில் தொடங்குறதுக்கான பயிற்சி 2 வருஷம் அதாவது அங்கேயே இருக்கணும். நீங்கள் வேறு எந்த வேலையும் பண்ணக்கூடாது. முடிஞ்சால் யோகா மாதிரி நல்ல, அதாவது உங்களோட ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு தொழில் தொடங்கினா அதில் மட்டும் கவனம் செலுத்துகிற மாதிரி ஒரு பயிற்சி இருக்கலாமா தவிர வேறு எதுவும் கூட. இப்படி ஒருத்தர் 2 வருஷம் 3 வருஷம் ட்ரெயின் பண்ணி வெளில கொண்டு வந்தாங்க, எல்லாருமே ஸ்டார்ட் அப் உருவாக்குவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் யாராவது வழியாக இருந்தாலும் கேட்குறோம், நம்ம என்ன இவங்க இருந்து வெளில வரவங்க எல்லாருமே ஸ்டார்ட் அப் உருவாக்குற மாதிரி ஒரு கல்வி நிறுவனம் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து இந்த வளர்ச்சியை உறுதியை அடைய முடியும், நீண்ட காலம் பெரிய சிலிக்கான் வேலையாகவே மாற முடியும். அதானே பண்ணுறாங்க எல்லாருமே. நீங்கள் இங்கேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாவுக்கு ஏன் போகிறாங்கன்னா இதுதான் காரணம். அங்கே வந்து ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் இருக்குது. சிங்கப்பூர்லாம் வந்து கால்டு சிலிக்கான் வேலி ஆஃப் தி ஏஷியா. அங்கே கிட்டத்தட்ட 4000 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போ இருக்குது சிங்கப்பூரில். இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு கேப் இருக்குது. யார் அட்ரஸ் பண்ணாலும் மக்களுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லதுங்கிறது என்னுடைய சின்ன உங்களுடைய கருத்து என்ன? டெஃபினட்டாக அவர் சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து முக்கியமானது. பட் ஸ்டார்ட் அப் ஐடியாஸே வந்து இன்னும் வந்து நம்ம பிள்ளைங்கள் வந்து இன்னோவேட்டிவாக இருக்கணும்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பல 1000 கோடி நாங்கள்
இந்த 3 எக்ஸிட்டில் பண்ணியிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் சிந்திக்கிற விஷயமே உங்களை சுற்றியே நிறைய விஷயம் இருக்குது, அதை வச்சு சிந்திங்கன்னு சொல்கிறேன். இப்போ பர்டிகுலராக நான் வந்து இந்தியாவில் பார்க்குறது கொரியர் கம்பெனின்னு எடுத்துக்கினா இன்றைக்கி வந்து இந்த ப்ளூ டாட் அண்ட் டிஹெச்எல் ஒரு கம்பெனி, ஃபெடெக்ஸு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரு ஃபாரின் கம்பெனிஸ் தான். இது இல்லாமல் ஒரு கம்பெனி ரியலாக ஒரு குளோபலைஸ்டாக இல்லை. இப்போ எங்களுக்கு அங்கேருந்தே ஒரு பொருளை அனுப்பணும் இம்மீடியட்டானா ஒரு வசதி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒருத்தர் வந்து ஏதாவது பண்ணி சக்ஸஸ் அடைஞ்சால் ஒரு பிரியாணி கடை வச்சு சக்ஸஸ் 100 பிரியாணி கடை அதையே திறக்கிறாங்க. அதில் வந்து மாற்றங்கள் இருக்கணும், நியூ ஏரியாஸ் இருக்கணும், கேப்ஸ் பார்க்கணும். பட் முக்கியமாக ஏஐ இஸ் கோயிங் டு கிரியேட் லாட் ஆஃப் ஜாப். இதை இந்தியாவுக்கு மட்டும் சிந்திக்காமல் இதை உலக அளவில் இவர் சொன்ன மாதிரி குளோபலைஸ்டாக எப்படி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோன்னு திங்க் பண்ணால் தமிழ்நாடு வந்து ட்ரில்லியன் இல்லை, ஈவன் $10 trillion ஆல்சோ வி கேன் அக்கம்ப்ளிஷ். யங்ஸ்டர்ஸ் ஆர் த நெக்ஸ்ட் பிக் கேபிட்டல் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள், ஈவன் அது ஸ்டாட்ஸ் கூட சொல்லுது, சவுத் இந்தியா இஸ் பெட்டர் தேன் கம்பேரிட்டிவ்லி டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதுலேயும் சவுத் இந்தியாவில் தமிழ்நாடு இஸ் ஸ்டாண்டிங் அஹெட். ஸோ இதெல்லாம் வச்சு இது பண்ணும்போது என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு நாங்கள் நிறைய ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டினியூ டு ஹெல்ப். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இணைந்து என்ன ஹெல்ப் வேணாலும் we are ready to do it. நீங்கள் இப்போது யூஎஸ் போய் எத்தனை வருஷம் ஆகுது? இப்போது நான் யூஎஸ்க்கு முன்னே யூரோப்பில் இருந்தேன் ஐயா. அங்கே யூரோப், மிடில் ஈஸ்ட் இங்கெல்லாம் இருந்தபோது அது மொத்தமாக இன்றைக்கி இந்தியா விட்டு போய் ஒரு 34 வருஷம். உங்களுக்கு எங்கே ஊர், என்ன படிச்சிங்க? நான் சென்னை, நான் மெட்ராஸுன்னு சொல்லுவேன். நான் வளர்ந்ததெல்லாம் மெட்ராஸ் தான். அதுக்கப்புறம் ஊரில் சென்னைன்னு மாற்றிட்டாங்க. இங்கே ஸ்கூலிங்லாம் இங்கே தான் டான் பாஸ்கோவில் பண்ணேன். அதுக்கப்புறமா மாஸ்டர்ஸ் எல்லாம் அண்டர் கிராட் மாஸ்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஐஐடி மெட்ராஸில் படித்தது. பட் ஐ ஹவ் டன் குவாய்ட் அ லாட் ஆஃப் ஒர்க். அங்கேயும் போயிட்டு ஐ ஹவ் டேக்கன் மை MBA இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இப்போ பேட்டன்ஸ் எழுதுறது தான் எங்களுடைய இதுவாக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு பிகர் கார்பரேட்ஸ் லைக் SAP, HP, டிலாய்ட்டில் பார்ட்னர், EMCன்ற ஒரு பெரிய ஸ்டோர், டெல் EMCன்னு சொல்லுவோம். அதுக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபைன் டே ஒரு ஐடியாஸ் இருந்தது. வெளியில் வந்து தொழில் தொடங்கினேன். அந்த ஃபஸ்ட்டு கம்பெனியை வந்து அது வந்து பேட்டன்ஸ்ன்றது, நாங்கள் அங்கே ஐடி பேட்டன்ஸு 6 பேட்டன்ட் என் பேரில் இருக்குது. ஓகே. ஆஸ் அ கம்பெனி வி ஹவ் 14 பேட்டன்ஸ். ஃபஸ்ட் கம்பெனியை வந்து அந்த டெல் EMCக்கு கொடுத்தோம். அடுத்தது வந்து VMwareன்ற ஒரு கம்பெனி, அதுவும் ஒரு பெரிய கம்பெனி, அவங்களுக்கு கொடுத்தோம். லேட்டஸ்ட்டாக ஒரு 2 years பேக் வந்து ஐ கேவ் இட் டு அ ப்ரைவேட் ஈக்விட்டி. அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டாக ஒரு 15 தொழிலுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியாவில், சென்னை பர்டிகுலர் நம்ம தமிழ்நாடு பிள்ளைகளுக்கு என்ன அளவுக்கு நம்மளால் உதவ முடியும் வர ஜெனரேஷனுக்கு, அது முக்கிய பங்கு. இப்போ வந்து ஒரு கம்பெனி ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி தான் என்னுடைய கோர் வித் குவாண்டம் கம்ப்யூட்டர். இது மெடிக்கல் டிவைஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு FECI.AI சொல்லிட்டு ஒரு கம்பெனியை நிறுவியிருக்கோம். ஓகே. அது வந்து we are taking it to $1 billion in the next 5 to 7 years. ஓகே. அது மாதிரி ஏதாவது இங்கே ஏதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் இருக்கா உங்களுக்கு? ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. ஸ்டார்ட் அப்ஸ் நல்ல அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப்ன்ற வேர்டு வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இதை பற்றி பேசினா அவ்வளோ இம்பேக்ட் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளைய மக்கள் வந்து நிறைய புரிதல் இருக்குது, நிறைய இன்ஜினியர்ஸ் வெளியே வராங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இன்ஜினியர்ஸ் தேவைன்னு அவசியமே இல்லை, எல்லா ஃபீல்டுக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். முன்ன இன்ஜினியர்ஸ் படித்தா தான், மேத்தமெட்டிக்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியுன்றது தவிர்த்து இப்போ எல்லா லெவல்லையும் பண்ண முடியும். இந்த ஸ்டார்ட் அப்ஸுக்கு எப்படி பிஸ்னஸ் பிளான் எழுதுறது, எங்கே போய் பணம் கேட்குறது, இந்த மணி ரைசிங் சொல்லுவோம், அது ஒரு முக்கிய பங்கு. அடுத்தது இப்போ வர ஜெனரேஷன் வந்து தே அண்டர்ஸ்டுட். முன்ன இருக்கிற ஜெனரேஷன் ஒரு கம்பெனி தொடங்கினா 100% என்னது, யாருக்கும் நான் தரமாட்டேன் அந்த மாதிரி ஒரு இருந்தால்.
இந்த இது இப்போ வர ஜென்ரேஷன் அதெல்லாம் புரிதல் நல்லா இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு சில விஷயம் கரெக்டாக புலப்படாத விஷயம் எங்கே போய் மணி ரைஸ் பண்ணுறதுன்றது. இன்னொன்று கோ டு மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ அவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அது எப்படி போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது, எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய அட்வைசஸை எங்களால் முடிஞ்ச இதை கொடுத்து. ஓகே. இப்போ நீங்கள் இங்கே இப்போ இந்தியாவை விட்டு போய் தமிழ்நாடு விட்டு போய் சென்னை விட்டு போய் கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆகுதுங்கிறீங்க. ஆமாம். அப்போது வந்து அப்பப்போ வந்து போகிறீங்க. நீங்கள் பார்க்குறதுல என்ன மாதிரி சேஞ்சஸ் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக உங்களுக்கு தெரியுது? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இங்கே தமிழ்நாட்டில் இது லைவ் டெலிவிஷனில் போயிட்டு இருக்குது, லைவ் இதில் இருக்குது. நாங்கள் வந்து தமிழ்நாட்டை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுறோம் வெளியில் இருந்துட்டு. எங்கள் வீட்டில் எல்லா சேனலும் நியூஸ் 7ம் சன் டிவி எல்லா டிவிஸும் ஓடித்தான் இருக்குது. ஸோ நாங்கள் இங்கே வந்தால் தான் சேனல் டிவியெல்லாம் பார்க்கறதில்ல, இங்கே இருக்கிறவங்க பார்க்குறதே இல்லைன்றது தெரியுது. ஆனால் வந்து நாங்கள் வந்து இந்தியாவை தொடர்ந்து இந்தியாவில் தமிழ்நாட்டை ரொம்ப குறிப்பாக ரொம்ப கீனாக நாங்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்டால் எங்களுக்கு தெரியாதுன்றாங்க. எங்களுக்கு தமிழ்நாடை பற்றி அந்த ஒரு புரிதலும் இதுவும் நல்லாவே இருக்குது. நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நல்ல ஐ ஃபீல் தட் நெக்ஸ்ட் 5-10 இயர்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பூம். ஹியூமன் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியா இட் செல்ஃப் இஸ் அ ஹியூமன் கேபிட்டல். அதில் குவாலிஃபைடு ஹியூமன் கேபிட்டல் தமிழ்நாட்டில் இருக்குது. அது ஏர்லியராக இப்போ இந்த ஏஐலாம் எல்லாரும் படிக்கணும். வரப்போகிற காலங்களில் அது வந்து தமிழ்நாட்டுக்கு டு ஸ்டாண்ட் அஸ் நம்பர் 1 ஸ்டேட்டுக்கு இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். அதுக்கு கவர்மெண்ட்டும் பார்க்குறோம், நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. ஏன்னா நானும் தமிழ்நாடு கைடன்ஸில் இருக்கிறதால பார்ட் ஆஃப் கைடன்ஸ் ஐ குட் சி splendid IAS officers, people like in the planning area, like planning commissioners like you all. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அளவுக்கு முயற்சிகள். இப்போ இளைய மினிஸ்டர்ஸ் லைக் இண்டஸ்ட்ரீஸுக்கு இருக்கிறவங்க டிஆர்பி சார்லாம் எக்ஸ்டென்சிவாக எடுக்கிறாங்க. இதை பார்த்து தான் நிறைய கம்பெனிஸு தமிழ்நாடு நோக்கி வராங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அது கவர்மெண்ட் பெரிய உதவியாக இருக்கிறது எங்களுக்கு மிக சந்தோஷம் ஆகிடும். சரி சரி. இப்போது இது வந்து கவர்மெண்ட் இது மாதிரி வேலை செய்யுதுங்கிறது ஒரு புறம். இதுதான் கடைசி கொஸ்டின் உங்களுக்கு. நான் உங்கள்கிட்ட எதுக்கு அதை கேட்டேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போது அன்றைக்கி ஒருத்தர் வந்திருந்தார். அவர் போய் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன். அவர் இப்போ லண்டனில் இந்த ஸ்கூல் ஆஃப் ஓரியன்டல் அண்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்டடீஸ் இருக்குல்ல, ஆமாம், அதில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கார். 10 வருஷம் கழிச்சு சென்னை வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக உங்களுக்கு என்ன தெரியுது? நான் போன போது இவ்வளோ பிரியாணி கடை இல்லை, இப்போ இவ்வளோ பிரியாணி கடை இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது தோணுதான்னு கேட்குறேன். ஆக்சுவலி பீப்புளுடைய அந்த இது வந்து எனக்கு முதல்வன் படம் தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி எல்லாரும் செருப்பு போடுறாங்க அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பீப்புளுடைய தரம் உயர்ந்திருக்கு. பீப்புள் வந்து இந்த குளோபலைசேஷன் when it was said, ஏன்னா நாங்களாம் அந்த 98-99 குளோபலைசேஷன் சொல்லும்போது அதை இந்தியாவுடைய புரிதல் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிளியர்லி சே இது வருது, ஃபியூச்சரிஸ்டிக், அதை வந்து அப் டு டேட்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. குளோபலைசேஷனில் இன்றைக்கி வந்து இந்தியன்ஸு சொன்னால் அமெரிக்காலையும் people are very scared of us because they are clearly understand we are knowledgeable. அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க 11% ஆஃப் த டாப் நாச் கம்பெனி சிஇஓஸ் ஆர் இந்தியன்ஸ். அதில் 30% நம்ம தமிழர்கள். அன்னைக்கு கூட அந்த மீட்டிங்கில் அதை தான் சொன்னேன். அதால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். அந்த ஹோப்ஸ் they want to create a unicorn, they wanted to get some startup done. புதுசான ஐடியாங்களை இம்ப்ளிமெண்டேஷன் நாட் ஓன்லி வித் ஐடி இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். அது ஃபுட் ஆஸ்பெக்டில் கூட பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் போனால் ஒரு ஸ்டாண்டர்டாக ஹோட்டல் தான் திறப்பாங்க, இட்லி வடை பொங்கல் அந்த மாதிரி. இப்போ விதவிதமான ஐடியாஸ், லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ். அதுக்கு காரணம் இளைய சமுதாயம் ஒன்று, அவங்க வந்து நிறைய ஊருக்கு போகிறாங்க. அந்த எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆக ஆக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு டாமினேட். நம்ம அந்த 1000 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தோமோ அது திரும்பி வருதுன்றது என்னுடைய கனவு. நெக்ஸ்ட் 10-20 இயர்ஸில் we can recapture what we lost in the last 200 years. அதை உங்கள் கனவு நினைவேறணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. என்ன நம்ம உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டான ஒரு ஷெட்யூலில் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த அரங்கத்திற்கு வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு
என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த உலகத்தில், உங்கள் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக எடுத்து சொன்னீங்க. அதை நம்ம நேயர்களும் அதை கேட்டு பயனடைவாகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அரங்கத்திற்கு வந்ததற்கு அவங்களுடைய நேயர்களின் சார்பில் உங்கள் 2 பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிங்க, வாய்ப்பு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் மின்னம்பலமும் தமிழ்நாடு மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம். மில்கி மிஸ்ட் பன்னீர், ஹை புரோட்டீன் பன்னீர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.